தமிழக அரசியல் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, மதன் கௌரி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த நேர்காணல் தான். அதுவும் நேர்காணலோட இறுதியில மதன் கௌரி அவர்கள் மனம் விட்டு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லிய ஒரு வார்த்தை இன்னைக்கு தமிழக அரசியல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட நீங்க, ஏன்னா திமுகவோட சொம்பு தான் மதன் கௌரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்புல இருக்கவங்களையும் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களையும் அண்ணாமலை அவர்கள் எப்படி எளிதாக கவர்றாரு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று தான் மதன் கௌரியோட அவர் நடத்தின நேர்காணல். இந்த நேர்காணல் இப்போ நம்ம கரண்ட்ல வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் நெருங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டிக்கும் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்கு தமிழகத்தில். இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரு பேசினாலும் அதுல வியூஸ் 5000 10,000 தாண்டறதுக்கு ரொம்ப முக்குது மெயினான சேனல்ல. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பாப்புலாரிட்டி இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கல நம்மளால உணர முடியுது. குறிப்பா இந்த ஒரு நேர்காணல்ல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இன்டெப்தா எல்லா விஷயத்தை பத்தியும் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப தெளிவா சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துக்கும் ரஜினி சாருக்கும் அவருக்கும் இருந்த உறவு பற்றி பேசியிருக்காரு. பிஜேபி ஹிந்து கட்சியா அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதிலை கொடுத்திருக்காரு. ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. ஏன் பிஜேபி தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறத பேசியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியை திணிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு நேர்காணல். ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய நேர்காணல் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தெளிவான விஷயத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த நேர்காணல் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்ரலா இருக்கவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம். முதல் கமெண்ட் ஒரு இஸ்லாமிய சகோதரரோட கமெண்ட் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இஸ்லாமியனாக என்னுடைய ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான். வாழ்க வளமுடன் அண்ணன், எங்கள் குடும்பம் உங்களை மறக்காது எப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு யதார்த்தமா ஒரு கள நிலவரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி, அப்படி இப்படின்னு பல கட்டுக்கதைகளை அளந்து விட்டு அவங்க ஓட்ட பறிக்கிறதுக்கான பல வேலைகளை இங்க இருக்கிற திராவிட விஷக்கிருமிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு சுக்கு நூறாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. ஏன் அண்ணாமலை அவர்களுடைய எண்மணன் மக்கள் யாத்திரையிலும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்முகத்தோட அண்ணாமலை அவர்களை வரவேற்ற காட்சியை கூட நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு சகோதரர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் மழுப்பாமல் பதில் சொல்லும் திறன் ஒரு நல்ல அறிவாளி அரசியல்வாதி தமிழ்நாட்டின் வருங்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் மழுப்பாமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு, ஒரு அரசியல்வாதியா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்னு அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது 100% ஒரு உண்மையான விஷயம்தான். எந்த செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, நேர்காணலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்கள் ஃபீல்டில் போய் கேள்வி கேட்டாலும் மழுப்பாம என்ன யதார்த்தமோ அதை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு போற இடமெல்லாம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு போன இடமெல்லாம் சிறப்பு தான். கர்நாடகாவுக்கு போனாரு, அங்க அவருக்கு ராஜ மரியாதை, இன்னமும் மிகப்பெரிய ஒரு மரியாதை அவருக்கு அங்க இருக்கு. ஏன்னா நேர்மையா மக்களுக்காக பணி செஞ்சதுனால. அப்படியே அங்க முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழகத்திலும் ஏகபோகமான வரவேற்பு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்லியிருக்காரு. இதுல உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமா தாக்கியிருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலும் புற்றுநோய் கட்டிகளுக்கு கட்டிடம் சொல்றாரு. அங்க அனிதா சகோதரி அனிதா அவர்களுடைய மார்க்கை அவரால் சரியா சொல்ல முடியலன்னு பல்வேறு இடத்துல சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து வெந்து போன ஒருத்தர் தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ அண்ணா இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் சீமான் அண்ணன் கிட்ட தான் தொடங்கி இருக்கணும் அப்படின்னு எமோஷனலா கக்கியிருக்காரு.
சரியா தம்பி, ரொம்ப நல்ல விஷயம்தான், உன்னுடைய ஆசைகள்லாம் ஓகே. ஆனால் சீமான் சொல்கிற பொய்களெல்லாம் இங்கே யார் பார்க்க போகிறா? இப்போ இந்த நேர்காணலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக அணுகியிருக்காரு. யாரையும் தரக்குறைவை விமர்சனம் பண்ணவே இல்லை, யாரையும் வன்மம் கொண்டு விமர்சனம் செய்யவே இல்லை. திமுக எதிரி கட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் அதில் கிரெடிட் கொடுத்துருக்காரு. தமிழகத்தோட வளர்ச்சிக்கு ஒரு சில திட்டங்களை அவங்க செயல்படுத்தி காட்டியிருக்காங்க போன்ற காமராஜர் காலத்திலேருந்து மிக சிறப்பான விஷயங்கள்லாம் எடுத்து பேசியிருக்காரு. சீமான் அவர்கள் பேசுனா அப்படி பேசுவாரா? அவன் போனான் இவன் போனான் அப்படின்னு வன்மத்தை கக்கிற ஒரு பொழுது மூட்டை தான் சீமான். அப்போ சீமானோட பேட்டெல்லாம் யாராவது பார்க்க முடியுமா? இன்னும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அண்ணாமலை அவர்களை மதன் கௌரி பேட்டி எடுத்தார்ல, அரசியல் பேட்டி, இன்னும் சில பேர்களை அது அவர் எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க வரவேற்பு, அந்த வியூஸ் எல்லாம், அதெல்லாம் எவனுக்குமே கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவை நான் முழுசாக பார்க்குறேன். அதாவது மதன் கௌரி சேனலை அவரை பின்பற்றக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோவை முழு மனநிறைவோடு நான் ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு அந்த பேட்டி. அப்புறம் இன்னொரு சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்டி சிறப்பாக இருந்தது, ஒருவேளை அண்ணாமலை சீமானை போல தனிக்கட்சி ஆரம்பிச்சிருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகியிருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக ஆகியிருக்கலாம், இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். இவர் ஆல்மோஸ்ட் நாம் தமிழர் இயக்கத்தோட ஒரு அனுதாபியாக கூட இருக்கலாம், அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாலிடிக்ஸ், அந்த வளர்ச்சி, அவருக்கு இருக்க உயரம் எல்லாமே இன்னைக்கு அவர் தேசியத்தோடு சேர்ந்ததுனால அவருக்கு ப்ளஸ் அவருடைய அந்த நேர்மை இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து வந்த ஒரு விஷயம்தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தகுதி வாய்ந்த அரசியல்வாதி, இவர் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. போச்சுரா, நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு சீமான் சொல்கிற பொய்யை எத்தனை காலமையாக கேட்க முடியும்? அதனால் இந்த கமாண்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இந்த கமாண்ட்லாம் பார்க்கல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பெரும்பாலானோர் அண்ணாமலை அவர்களை நேசிக்கிறாங்க. ஐயோ கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை நேசிக்கிறது நம்ம இந்த கமாண்ட்லாம் பார்க்கல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஒரு சகோதரர் பதிவு பண்ணியிருக்க கமாண்ட் பார்த்தீங்கன்னா, கலை யதார்த்தத்தோட ரொம்பவும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என் குடும்பம் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டது, இனிமேல் பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் என முடிவெடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இன்னைக்கு கலை யதார்த்தம். ஏன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுற ஒரு செக்டார் இருக்காங்களே, அவங்களுக்கு அதிமுகவை பிடிச்சி தான் ஓட்டு போடுறாங்கன்னு கிடையாது. திமுக ஒரு தீய சக்தி, திமுகவை ஒழிக்கணும்னா திமுகவை யார் எதிர்க்கிறாவோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு செக்டார் ஓட்டு போடுறவங்க. அவங்க எல்லாமே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திரைமறைவில் கை கோத்துட்டு இருக்காருல, ஜாயிண்ட் ஆகி ஒன்னாகி இருக்காருல, இதனால பெரும்பாலானோர் ஷிஃப்ட் ஆகி பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கமாண்ட் கூட பிரதிபலிச்சிருக்கு. அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு கமாண்டை போட்டிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலினால கடுமையாக பாதிக்கப்பட்டவர் போல இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மதன் சார் இதே மாதிரி ஸ்டாலின் உதயநிதியை கேள்வி கேட்டிருந்தா பதில் நீங்களே தலையை சுற்றி இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையை கடுமையாக பாதிக்கப்பட்டவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பேர் வைக்க போகிற இடத்துல கருணாநிதி ஜெயக்கடா அப்படின்னு, அப்புறம் இந்த ரோலக்ஸ் அப்படி இப்படின்னு பேர் வச்சுட்டு திரிகிறாங்க. இவங்க கேட்குற கேள்வி ஒன்று, சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும் இந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்லாம். அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வெகுண்டெழுந்து இந்த கமாண்டை பண்ணியிருக்காரு. அடுத்த ஒருத்தவர் கடுமையான அதிருப்தியோட கமாண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மதன் கௌரியை நோக்கி சொல்லியிருக்காரு. ஏன்னா மதன் கௌரி பெரிய திராவிட சொம்புன்னு எல்லாருக்குமே தெரியும். திராவிடத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து அப்படி இப்படின்னு டேரெக்டாக பேசாமல் மறைமுகமாக பேசுவார். அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறைமுகமாக குத்துவார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி திராவிட சொம்புகளை வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இன்னைக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. திராவிடர்கள் பயங்கரமாக கதறாங்க. இந்த கமாண்ட் தாங்க, இந்த கமாண்ட் தான் இந்த ஒட்டுமொத்த நேர்காணல் இருக்குல்ல, இதற்கான ரிசல்ட். என்ன சொல்லியிருக்காருன்னா, கேள்வியை எழுதி கொடுத்து பதிலையும் தயாரித்து கொடுத்து நெறியாளர்களை சந்திக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் ஃபோன் செய்து கடினமான கேள்விகளை
கேளுங்கள் என்று சொல்லும் மனிதரை பார்ப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த நேர்காணலுக்கு இறுதியா மதன் கௌரி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ரொம்பவும் இன்னைக்கு தமிழகத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கமாண்ட் கூட அதுதான், விஷயம் கூட அதுதான். என்ன சொல்லியிருப்பார்னா, ஆனால் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அண்ணாமலை அண்ணன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவருக்கு நேரே சொல்கிறாரு மதன் கௌரி அவர்கள், உங்களுடைய நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, கண்ணா ராஜா நல்ல கேள்வியாக, நல்ல தரமான கேள்வியாக, நல்ல டஃப்பான கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கால் பண்ணி மதன் டஃப்பான கொஸ்டின் கேளுங்க. அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பே அதுதான். இதே நீங்கள் எடுத்து பாருங்க, ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு டிவி சேனலுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்கன்னா அது பட்டவர்த்தனமாக தெரியும். அந்த இதில் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் காலையில் என்ன டீ குடிச்சிங்க, என்ன காஃபி குடிச்சிங்க அப்படின்னு ஸ்டைலான கேள்விகளை கேட்பாங்க. ஐயோ 1000 ரூபா மக்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு அந்த அரசு சார்ந்த விஷயங்களோ அவங்க செஞ்ச தப்புகளை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஈவன் அவங்கள்ட்ட இருக்க சந்தேகத்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே பாலிசாக ஐஸ் வச்சு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த அண்ணாமலை அவர்களுடைய நேர்காணலை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அண்ணாமலை அவர்கள் எந்த கேள்வியும் புறக்கணிக்கல, நேரடியாக ரொம்ப இன்டெப்த்தாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி நேர்காணல்கள் மிகவும் அவசியமானது. மாற்று சிந்தனையாளர்களை உள்ள கொண்டு வரதுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.